வணக்கம். ஜபைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏப்ரல் 19 ஜூன் 1 வரைக்கும் நம்முடைய இந்திய ஜனநாயகத்துக்கு நாடாளுமன்ற தேர்தல் ஒழுங்காக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட எந்த அளவுக்கு இந்த பாஜக அரசு தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு எப்படியெல்லாம் குறிப்பாக தமிழ்நாட்டில் தன் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள், சதுரங்க விளையாட்டு விளையாடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் அதுல அவருடைய தோல்வியும் அடங்கி இருக்கிறது என்பது பகிரங்கமான உண்மை. ஒருத்தர் பயந்து நடுங்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவருடைய செயல்பாடு எல்லாமே பயத்தின் வெளிப்பாடு கட்டாயமாக தெரியும். என்ன செய்வான் அப்படின்னா தோர்த்து விடக்கூடாதுன்னே செஞ்சிட்டு இருப்பான். கடைசியில டோட்டலா பார்த்த எல்லாமே தோர்த்து விடக்கூடிய அளவுக்கு, தோல்வியை தழுவிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடு இருக்கும். அதன் அடிப்படையில் பாஜக அவனுடைய ஒரு விஷயம்லாம் மொத்தம் அவங்க 19 தொகுதியில நிற்கிறாங்க தமிழகத்துல. பிளஸ் 4 தொகுதி அவங்க இதுக்கு கூட்டணி சம்பந்தப்பட்ட வழியே மற்ற சோன்சோ, அதாவது கூட்டணியில மற்றது கொடுத்துட்றாங்க. மற்ற வகையில தன்னுடைய தாமரை சின்னத்தில் நிற்கக்கூடியவங்களுக்கு இவங்களே அறிவிப்பு செய்யறாங்க. ஆமா, 19+4, அதாவது ஏசிஎஸ், ஐஜேகே, ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ் எல்லாமே தன் கைக்குள்ள. ஏன்னா அவங்க தாமரையில் நிற்கிறதுனால அவங்க எங்க கட்சிக்காரங்க தான், பேரு தான் ஐஜேகே, ஏசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, இவங்களே வேட்பாளரை அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல். அவரவர்கள் அவரவருடைய நிலைப்பாட்டில் அறிவிக்கணும். அங்கே தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு சூழல். ஒருவேளை வேறு விதமாக அறிவித்து விடுவார்களா அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாத சூழல். என்ன பண்றாங்க, நீங்க அறிவிக்க வேணாம், எங்க தொகுதி எங்களுடைய சின்னத்துல நீங்க நிக்கிறீங்க, எங்க கூட்டணியில பாஜக கூட்டணியால எங்களுடைய கூட்டணி நிக்கிறீங்க, அதனால வேட்பாளர்களே நாங்களே அறிவிச்சிருக்கோம். ஏசிஎஸ், ஐஜேகே, ஜான் பாண்டியன், தேவநாதன் அந்த 4 பேர் இவங்களே அறிவிச்சிடறாங்க. பாருங்க எப்படிலாம் முரண்பாடான ஒரு செயல்பாருங்க. ஆமா, இதெல்லாம் என்ன, தன் பிடிக்குள் அவர்கள் கடைசி வரைக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல். அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், பக்கத்து பிளாட்ல ஒரு சம்பவம் நடக்குது, ஏத்த வீட்டுக்காரனுக்கு தெரியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு மனிதனோட நிலைமை போயிட்டு இருக்கு. ஆனா வேலூர்ல இருந்த ஒரு ஆளை சிதம்பரத்துல போட்டியிட வைக்கிறாங்க பாஜக. பாருங்க, அதே மாதிரி ராமநாதபுரத்துல பரமக்குடி ஆளை திருவள்ளூர்ல போட்டிருக்காங்க வேட்பாளர், நாடாளுமன்ற வேட்பாளர். எவ்வாறு ஜெயிக்க முடியும்? அதே நேரத்தில் கொத்திவாகம் இருக்கக்கூடிய ராதிகா சரத்குமார விருதுநகர்ல போட்டிருக்காங்க. அதே மாதிரி கோவை, ஆமா, அதுக்கு சம்பந்தப்பட்ட அவருடைய திருப்பூர்ல போட்டிருக்காங்க. கரூர் அண்ணாமலை தூக்கி கோவையில போட்டிருக்கிறாங்க. திருப்பூர் உள்ளவரை தூக்கி நீலகிரியில போட்டாங்க. யார்? அவர் தான் எல் முருகன். விழுப்புரம் உள்ளவரை தூக்கி திருவண்ணாமலையில போட்டாங்க. சென்னை டி நகர்ல உள்ளவத்துக்கு சிவகங்கையில போட்டாங்க. இப்படி போட்டா அப்படின்னா எப்படி அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு இவர் யார், என்ன பாஜக வேட்பாளர்கள் தான் தெரியும். பட் அறிமுகமே இல்லாத ஆளுக்கு எப்படி மக்கள் பெரும்பாலும் ஓட்டு போட மாட்டாங்க. அதாவது பொதுவா தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருப்பா இவரு, எந்த ஊருக்காரு அப்படிலாம் கேட்பாங்க. அப்புறம் தான் நம்மளால ஓட்டு குத்துவார். அது சொந்த கட்சிக்காரனாக இருந்தாலுமே சரி, யார் இவரு, எந்த ஊருக்காரு, எந்த தெருவுக்காரு அப்படி கேட்கக்கூடிய சமயத்துல, இல்லைங்க அவரு திண்டுக்கல்காரனை பத்தி ஒட்டஞ்சத்திரத்துக்கு தெரியல, ஒட்டஞ்சத்திரத்துல உள்ளவங்களை பத்தி ஜவாதுபட்டி புதூர்காரங்களுக்கு தெரியல, ஜவாதுபட்டி புதூர்கார் இருக்கிற பக்கத்துல இருக்கக்கூடிய அத்தம்பட்டியோ சோழியப்ப கவுண்டரோ தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையின் வெளிப்பாட்டை அதை பயன்படுத்த தெரியாமல் பாஜகவும் இந்த அளவுக்கு எங்கேயோ உள்ளவங்களுக்கும் எங்கேயோ போட்டிருக்காங்க அப்படின்னு. இது ஒன்னே போதுமே அவருடைய தோல்வியின் வெளிப்பாடு அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியும். இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சார் திருச்சி சூர்யா. ஆமா, டைசி விவாதத்துல மாட்ட திருச்சி சூர்யா. திருச்சியில உள்ள திருச்சியில போட்டதுக்கு
இங்க மதுரையில உள்ளவரை தூக்கி ராமசீனிவாசன் இப்ப போடுறீங்களாங்க, அது எப்படிங்க? நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்கள அந்தந்த ஏரியாவில் போடணும் அப்படின்னு திருச்சி சூர்யா வந்து தலைமைக்கு வந்து அறிவுரை சொன்னார். யாருக்கு? அண்ணாமலைக்கு, தமிழக தலைமைக்கு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வேட்பாளரை மாத்திட்டாங்க. வேட்பாளரை மாத்தி அங்க உள்ள சம்பந்தப்பட்ட வகையில் அமமுகவுக்கு கரெக்டா கொடுத்துருக்காங்க. சாருபாலா தொண்டைமான்னு நினைக்கிறேன், அவருக்கு கொடுத்துருக்காரு. ரைட், ஓகே. அப்படிங்கிற சமயத்துல கரெக்டா அவங்க கூட்டணிக்கு உட்காரம். இப்போ வந்து ராம சீனிவாசன் கான்செப்ட் வேறு தொகுதியில போட்டாச்சு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல மற்ற இத்தனை தொகுதி வேலூர், ராமநாதபுரம், கொட்டிவாக்கம், கோவை கான்செப்ட்ல வந்து மற்றவங்களை போடக்கூடிய சமயத்தை எவ்வாறு? இது ஏகப்பட்ட விஷயம். ஒரு 8-9 பேர் இருக்கிறாங்க. இங்க இருக்கிற அங்க தூக்கி ஏன் இது வந்து திருச்சி சூர்யாவுக்கு தெரியவில்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு பயங்கரமா சமூக வலைத்தளத்துல போயிட்டு இருக்கு. திருச்சியில உள்ளவங்கள திருச்சியில போடணும்னு சொன்னது திருச்சி சூர்யா, மற்றவங்களை போடக்கூடிய சமயத்துல தன் தலைமைக்கு ஏன் சொல்லல அப்படிங்கிற கேள்வி வருமா இல்லையா? அப்புறம் இதே நிலைப்பாடு திருச்சியில உள்ளவங்களை திருச்சியில போட்டாத்தாங்க திருச்சியில உள்ளவங்களுக்கு திருச்சிக்காரரை பத்தி தெரியும். அது உட்பட்டு வேற மதுரைக்காரத்தையும் திண்டுக்கல்காரையும் போட்டா எப்படி தெரியும்? அப்படிங்கிறப்ப நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்னாரு. உள்ளே நுழைய விட மாட்டேன்னு சொன்னாரு. இப்ப இத்தனை பேர் யார் நுழைய விட போறா? அப்ப இது ஏன் திருச்சி சூர்யாவுக்கு தெரியவில்லை அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஆமா. அதே மாதிரி இன்னொன்னு, சாதி கூட்டணி எல்லாமே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற தமிழகத்துல ஃபுல்லா எல்லாமே சாதி கூட்டணி. எல்லாமே வட இந்தியாவில் எப்படி மதம் சம்பந்தப்பட்ட சாதிய சம்பந்தப்பட்டதாவே அவங்க கையில் எடுக்கிறாங்களோ அது மாதிரி வந்து தமிழகத்தில் ஏகப்பட்டது எல்லாமே ஜி.கே. வாசனை தவிர எல்லாமே சாதிய கூட்டணி தான். பாமக வந்து வன்னியர் குலம், அவங்க ஜான் பாண்டியன் தேவேந்திர குல வேளார் சம்பந்தப்பட்டவங்க. அவங்க ஏசிஎஸ் வந்து முதலியார், அவங்க தேவேந்திர யாதவ் வந்து யாதவ் ஓட்டு சம்பந்தப்பட்ட யாதவ் குலம். மற்றபடி டிடி ஓபிஎஸ்ல முக்குளத்தோர், ஆமா, அந்த பிரிவை சமூகத்தை சேர்ந்தவங்க. ஐஜேகே வந்து உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க. பாருங்க, ஜி.கே. வாசனை தவிர எல்லாமே வந்து கம்ப்ளீட் சாதிய கட்சிகள், சாதிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் வச்சுதான் இன்னைக்கு கூட்டணியே போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இவர்கள் செய்த நல்லது கெட்டதெல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதே மாதிரி இன்னொன்னு, குடும்ப அரசியல் சம்பந்தப்பட்ட வகையிலேயும் ஒரு விஷயம் ஏகப்பட்டது. டோட்டலா இந்திய அளவுக்கு நிற்கக்கூடிய பல வேட்பாளர்களை பார்க்கக்கூடிய சமயத்தில் பாஜக சம்பந்தம் மொத்தம் 45-48 பேரை வந்து எல்லாமே வந்து வாரிசு அரசியல் கான்செப்ட். ஆனா இவர் வாரிசு அரசியலை பத்தி மோடி வந்து தமிழகத்துல பேசுறாரு, நான் திமுகவை ஒழிப்பேன் அப்படிங்கிறார். பேசுறது எந்த அருகதையுமே கிடையாது. இந்திய அளவுக்கு நடக்கக்கூடிய இந்திய நாடாளுமன்ற இந்த தேர்தலில் வந்து டோட்டலா பார்க்கின்ற பொழுது எல்லாமே ஏகப்பட்டது பாஜக சம்பந்தப்பட்டது. ஒரு 45-46 பேருக்கு மேல எல்லாமே வாரிசு தான். அவரவர்கள் அவருடைய வாரிசு இறக்கியிருக்காங்க எம்பி தேர்தலில். அப்ப மத்தவங்க இறக்க மாட்டாங்க. ஒண்ணும் இல்லை, அந்த நம்ம பாமகவை எடுத்துக்கலாம். தர்மபுரியிலிருந்து அரசாங்கம் அப்படிங்கிற வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார். காலையில அறிவிக்கப்பட்டிருக்க, சாயங்காலம் அவரை தூக்கி வந்து தன்னுடைய மருமகளை போட்டு விட்டார் ராமதாஸ். ஆமா, இன்னைக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு குழப்பமா கட்சியில போயிட்டு இருக்கு. அன்புமணி ராமதாசனுடைய மனைவி, ராமதாசனுடைய மருமகள் சௌமியா, அந்த அம்மையாரை போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஏகப்பட்டது சாதிய சம்பந்தப்பட்ட விஷயம், ஒருதலை பட்சமான ஒரு விஷயம் அப்படிங்கிற சமயத்துல அப்புறம் கட்சிக்குள்ள என்ன விஷயம் இருக்கு? பாமகவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரும் நிக்கிறதுக்கு நாங்க வரமாட்டேன், கார்த்திக் மற்ற சோர்ஸ் சில 2-3 பேரும் நாங்க நிக்க வேண்டாம், பாஜகவோட கூட்டணிக்கு சொல்ல கட்டாயமா டெபாசிட்டே வராது அப்படிங்கிற கான்செப்ட். அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், அதிமுகவுடைய கூட்டணிங்கிற கான்செப்ட் சேலம் தர்மபுரி எங்களுக்கு வேணும்னு விடாப்பிடியா நின்றாங்க. அதை இபிஎஸ் ஒத்துக்கிட்டார். அதையும் மீறி அவர்கள் பாஜகவோட கூட்டணி வச்சு இப்ப அது சம்பந்தமா செலக்ஷன் பண்ண சமயத்துல அரசாங்கத்தை அரசாங்கம் அப்படிங்கிற ஒருத்தர் சப்ஜெக்ட் பண்ணி அவர் பேர்லயே அரசாங்கம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து அவரை ஒதுக்கி விட்டு இன்னைக்கு சௌமியா வந்து உள்ள போட்டிருக்காங்க அப்படின்னா இது என்ன? வாரிசு அரசியல் தானே. குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் எதிர்த்தும் குடும்ப அரசியல் எதிர்த்து வந்துதான் பாமக. ஆமா, இப்பெல்லாம் வந்து அவங்க குடும்ப அரசியலுக்கு வாரிசு அரசு நுழைஞ்சு விட்டாரு. பாஜக வாரிசு அரசியலை பத்தி பேசுறாங்க தமிழகத்தை வந்து. என்ன அருகதி இருக்கு அப்படின்னு தெரியலையா? அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதம் அதுதானே. அப்படிங்கிற சமயத்தில் திமுகவை பழியிடக்கூடிய அளவுக்கு, திமுகவை தாக்கி பேசக்கூடிய என்ன அருகதி இருக்கு? ஏகப்பட்டது. இதே பாருங்க, இப்ப இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்கு. விஜயதாரணி, அந்த பொண்ணு அருமையான பொண்ணு, 3 தடவை காங்கிரஸ் நின்று ஃபர்ஸ்ட் கிளாஸா தன் பேர் நிலைநாட்டி இருந்தது.
கன்னியாகுமரியில சீட்டு கேட்டு சீட்டு இல்லைன்ட்டாங்க. அது ஆல்ரெடி வந்து விஜய் வசந்த் சோன்ஸ் மற்றபடி எனக்கு வேணும் இல்லையா, காங்கிரஸ் தலைவர் போஸ்ட் வேணும் இல்லையா, பொதுக்குழு தலைவர் போஸ்ட் வேணும், இப்படி விடாப்படியா இருந்தா அது கொடுப்பாங்கம்மா, ஒன்று அவசரப்படாது, அது வரிசையா வரும். அதான் உண்மை. அரசியல் சம்மந்தப்பட்டவங்க இல்லை. சினிமாவிலையாவது இன்னைக்கு நடிச்சு நாளைக்கு வெளியே வந்துடும். அரசியல் அப்படி கிடையாது. மிக மோசமான, ஆமா, சுத்தமான சாக்கடை அப்படின்னா அது அரசியல் தான் சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல விஜய் தரணி போன்ற அனுபவமிக்க 3 தடவை எம்எல்ஏ காங்கிரஸால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாம் அது அவசரப்படலாமா? அவசரப்பட்டுச்சு அந்த அம்மா. டக்கு டக்கு பாஜகவில் சேர்ந்துச்சு. ஃபர்ஸ்ட் அஜெண்டாவே எனக்கு வந்து கன்னியாகுமரி சீட்டு வேணும்னு சொன்னாங்க. கட்டாயமாக ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படிங்கிற அது படிச்ச பெண்ணுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் போட்டு நேக்கா கூட்டணி விட்டு ஆளு வெளியே கழட்டி விட்டு கரெக்டா ஜாயின் பண்ணி அப்படி எல்முருகன் அப்படியே கூட்டிட்டு போனாரு. இன்னைக்கு பட்டா நாமம் போட்டாச்சு விஜய் தரணி. அவ்வளவுதான். அப்புறம் அந்த விளவங்கோடு எம்எல்ஏ அதை இடைத்தேர் அறிவிச்சிட்டாங்க தேர்தல் ஆணையம். சரி, அதுக்காவது நம்மளை நிக்க வைப்பாங்க, அதுலயாவது பாஜக சார்பு நிக்கலாம். விஜய் தரணிக்கு ரொம்ப ஆசை. புரியுதுங்களா? தேங்காய் கிடைக்கல அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று எடுத்துக்க வேண்டியதான். அந்த கதையை கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த கதையை எம்பி சீட்டு தான் கிடைக்கல பாஜகவுல, ஒரு எம்எல்ஏ சீட்டா பழையபடி கிடைக்குமா விளவங்கூர்ல நிக்கலாம் அப்படி காமிச்சுவாங்க. அங்க வந்து நந்தினி அப்படிங்கிற ஒரு லேடியை அறிவிச்சிட்டாங்க. முடிஞ்சு போச்சா? என்னாச்சு? ஒண்ணும் இல்லை. விஜய் தரணிக்கு பட்ட நாமம். எம்பி சீட்டும் இல்லை, எம்எல்ஏ சீட்டும் இல்லை. அவ்வளவுதான். ஒரு 5 வருஷம் தேவனுக்கு அந்த மாதிரி காத்துட்டு உட்காந்துருக்கு. இதுல எல்லாம் உங்களுக்கு இன்னொரு விஷயம்னு கேட்டா, தென்சையில குஷ்பு நிக்கிறதா நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல். அவருக்கு ஆர்வம். குஷ்பு பேரே கிடையாது. அவர் வந்து ஒதுக்கப்பட்டு விட்டார். அதான் பகிரங்கமான உண்மை. நம்ம ஆடுனாங்க ரொம்ப. குஷ்பு அந்த அம்மையார் நடிக்கிறதெல்லாம் விட்டு போட்டு பெருசா ஆடினாங்க. பலவிதமான விமர்சனத்துக்கு ஆளானாங்க. தேவையில்லாதவர்கள பழியை வாங்கி கொண்டாங்க. சரி பாஸ் அப்படின்னு சொல்றது, அப்புறம் பிச்சை காசுன்னு சொல்றது. இப்ப அதிமுக அனுப்பிச்சிருக்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா உதவித்தொகை 3000 உயர்த்தப்படுமா. திமுகவை காப்பீடிச்சு தானே போறீங்க, தனிப்பட்ட பேர் ஒண்ணும் இல்லையா? இந்த சத்தீஸ்கர்ல மோடி சொல்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 1000 ரூபாய் கொடுப்போம் மகளிர் நிதித்தொகை அப்படிங்கிறார். அதான் மகளிர் உரிமை தொகைன்னு போயிட்டு இருக்கிறாங்க. காப்பி தான் அடிக்கிறீங்க, புதுமையா ஒண்ணும் இல்லையா? அப்படிங்கிற சமயத்தில் திமுக வந்து குறை சொல்லக்கூடிய அளவுக்கு, மற்ற கட்சிகளை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பாமகவும் என்ன உரிமை அருகதி இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? பாருங்க, இப்பெல்லாம் இருக்குது பழைய விஷயம். அதே இன்னொரு விஷயம் போயிட்டு எப்படின்னா, பாஜக பொறுத்தவரைக்கும் பதவியில இருக்கிறாங்க, அவங்களுக்கே மீண்டும் வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. அதை ஒண்ணுமே புரியல. எல்முருகன், நயினார் நாகேந்திரன். எல்முருகன் எம்பியா இருந்தவர் திருப்பி வந்து எக்ஸல் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. எம்பியா தொடர்ந்து போயிட்டு இருக்கிறாரு. அவன் ராஜ்யசபா சீட்டு மூலம் எம்பி ஆகிய முடிஞ்சு போச்சு. திருப்பி எதுக்கு அவர் நீலகிரியில சீட்டு? அப்ப நம்பிக்கை இல்லை. அடுத்த வேட்பாளர் நிறுத்துறோம்னா ராசா ஜெயிச்சிருவாரு திமுக, முடிஞ்சு போச்சு. அப்ப எல்முருகனை வச்சு ராசா ஜெயிக்கிறாரே இல்லையோ, ஓட்டை பிரிக்க வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியின் வெளிப்பாடு. மற்ற வகையில பாஜக நிறுத்தின அப்படின்னா, அப்போ இந்த நபருக்கு யார் ஓட்டு கூடாது. பாஜக காரங்க என்ன பண்ணுவாங்க? பாஜக காரங்கள், பாமக, மற்றபடி இருக்கக்கூடிய அத்தனை ஐசிகள் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க? திமுக குத்திடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன, அது திமுக தானா ஜெயிச்சிடும். அந்த நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக ரெண்டா பிரிச்சு சிதைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்று எல்முருகனா, வேண்டுமென்று இதுல நெல்லையில நைனா நாகேந்திரன் நிக்க வச்சிருக்கிறாங்க. எம்எல்ஏ இருக்கிற நைனா நாகேந்திரன், அவர் எதுக்கு எம்பி சீட்டு? இதுல வானதிக்கும் நயினா நாகேந்திரன் லடாய் வேற. ஆமா, அண்ணாமலைக்கும் இந்த வகையில் அண்ணாமலைக்கும் வானதி சீனிவாசனுக்கும் மிகப்பெரிய ஒரு கருத்து வேற்றுமை. நான் நிக்கிறோம் கோவையில, இல்ல நான் நிக்க போறேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனே 2 பேருக்கும் லடாய் முட்டிக்குச்சு. நயினா நாகேந்திரன் எம்எல்ஏ நிக்கிறாரா, ஏன் நான் நிக்க கூடாது? நீங்க தான் எம்எல்ஏ இருக்கிற, அப்புறம் எம்பி சீட்டுங்கிறப்ப அதான் சொல்லிடுச்சு. ஏன் அப்ப நயினா நாகேந்திரன் மட்டும் நிக்கிறாரு, நான் எம்பி சீட் நிக்க கூடாது? அருமையான கேள்வி தானே. மிகப்பெரிய ஒரு இது சம்பந்தமான பிறகு பார்த்துக்கல அப்படின்னா அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு நிலை சம்பந்தப்பட்டவர். இதே ஏதாவது இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட வகையில இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க போயிட்டு, அதனாலதான் வந்து ஓபிஎஸ் என்ன பண்ற, இந்த முன்னெச்சரிக்கையாக சுயேட்சை சின்னத்தில் நிற்க துணிந்து விட்டார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல். இபிஎஸ்க்கு இந்த இவர சீமானுடைய நிறுத்தினாங்க, அந்த கரும்பு விவசாய சின்னத்தை முடக்கினாங்க பாருங்க.
அதே மாதிரி வந்து இரட்டைகளை முடக்கி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து ஓபிஎஸ் என்ன பண்ணிட்டாரு, தகவல் வந்திருக்கு அவருக்கு. உடனே என்ன பண்ணிட்டா, டக்குன்னு தனக்கு ஒரு சுயேட்சை சின்னத்துல ரெண்டு கேள்வி போட்டு தாமரை நிக்க மாட்டேன், சுயேட்சை சின்னத்துக்கு எப்படியாவது இந்த இரட்டைகளை மீட் எடுப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரு விலகி விட்டதாக ஒரு தகவல். பாருங்க, ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க பாருங்க. அவங்களுக்குள்ள ஆளு அவங்களுக்கு கொடுத்த மாதிரி பாஜக வந்து ஏகப்பட்ட சுயநலம், மதவாதம், சாதியவாதம், மற்றபடி பயந்த உணர்வு, தோல்வி பயத்தோடு இன்னைக்கு வந்து குறிப்பாக இந்திய அளவுக்கு, அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் நின்று கொண்டிருக்கிறது தான் பயங்கரமான உண்மை. இவருடைய தேர்தல் நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத ஆமா மக்கள் தான் கூர்ந்து கவனிக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல். நடப்பது வந்து நடக்க போறது ஏப்ரல் 19 டு ஜூன் 1க்குள்ள. இது என்ன இந்திய ஜனநாயக தேர்தலா இல்ல பாஜகவின் பாரத தேர்தலா அப்படிங்கிறது தெரியல. இந்திய தேர்தல் மாதிரி எனக்கு தெரியல, பாஜகவினுடைய சுயநலமான ஒரு தேர்தல் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அது நடைபெறதான் இப்ப இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடிய சமயத்தை எல்லாமே என்ன பண்ணுது, ஆமா அவர்களுடைய நிலைப்பாடாவே போயிட்டு இருக்கு. தங்களுக்கு ஒத்து வரவில்லையா கலட்டி விட்டுட்டு போயிட்டே. ஆமா அதன் அடிப்படையில் இரட்டைகளையும் எந்த நேரத்தில் வேட்டு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முன் உதாரணத்தை முன்னெச்சரிக்கை அடிப்படையில் ஓபிஎஸ் தனி சின்னத்தில் போட்டியிடுகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் பார்ப்போம். ஏப்ரல் 19 இரட்டையில இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலுமே கூட பிறகு முடக்கப்படுமா, ஆமா இதை ஓபிஎஸ் மீட்டெடுப்பாரா, பாஜக அவனுடைய வெற்றி நிலைப்பாடு, பாமகனுடைய அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கும் அப்படிங்கலாம் வந்து ஜூன் 4ஆம் தேதி மக்கள் வெட்ட வெளிச்சமாக்கி விடுவார்கள் தான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில்.